நேற்றைய தினங்கள்ல அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டத்திலயும் சில இடங்கள்ல லேசான மழை பொழிவு, சில இடங்கள்ல கனமழையாக நம்ம எதிர்பார்த்தோம். அதே போலவே பரவலாக நமக்கு மழை வரத் தொடங்கியிருக்கு. இப்போ நமக்கு லேசான மழை, மிதமான மழையா இருந்தாலும், மறுபடியும் வரப்போகிற நாட்கள் இது கனமழையா மாறும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எங்க ஊர்லலாம் மழையே சரியா வரல ப்ரோன்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில பலரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மழை பொழிவு ரொம்ப குறைவா இருக்கு. சரியாக எங்களுக்கு வந்து மழை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய தேதிகள் வந்து நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரை அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு உடனுக்குடன் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த கனமழைங்கிறத விட மிதமான மழை, லேசான மழை தான் தமிழ்நாட்டில அதிகமா இருக்கும். வரக்கூடிய டிசம்பர் 28ஆம் தேதி வரை உங்களுக்கு அந்த லேசான சாரல் மழை, மிதமான மழை மட்டுமே பெரும்பாலான மாவட்டங்கள்ல பதிவாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். டிசம்பர் 29லிருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தான் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அந்த கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா, இப்போ கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு பனிப்பொழிவ பார்த்த உடனே, மழை பொழிவு அவ்வளோதான் போல இருக்கு. வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க. வடகிழக்கு பருவமழை முடியல. ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்டின்னா, "ப்ரோ இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது அவ்வளவு தானா? சென்னையில ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. தூத்துக்குடியில ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் வெள்ள பாதிப்புகளே தமிழ்நாட்ல இருக்காதா?" அப்படின்னு சொல்லி கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா, இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும், மீண்டுமாக கனமழை வெளுத்து வாங்கும் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில. இப்ப ஏற்கனவே இந்த தேதிகள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த தேதிகள் மற்றும் அந்த காலகட்டங்கள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா போதும். மற்ற நாட்கள் நீங்க எச்சரிக்கை தேவையில்லை. அதனால வடகிழக்கு பருவமழை தொடங்குனதுலேருந்து முடிவு வரைக்கும் நமக்கு வந்து கவனமா தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 6 தேதிகள் வரைக்கும் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகள்ல மழை வந்து கொட்டி தீர்க்க போது. அதனால நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல பலரும் உங்க மாவட்டத்தின் பேர நீங்க தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க வேகமா ஒரு லைக்க போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் வரும் நாட்கள்ல மழையிலேருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா, இப்போ உங்களுக்கு வந்து மழை இல்லாம இருக்கலாம். இருக்கக்கூடிய நேரங்கள பயன்படுத்திக்கோங்கன்னு நம்ம சொல்றோம். அதாவது மழை வந்து நாளைக்கு வரப்போகுதுன்னா, அவசர அவசரமாக இன்னைக்கு நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள எடுக்காதீங்க. முன்கூட்டியே உங்களுக்கு மழை பொழிவுகள் எந்த தேதிகள்ல அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் மேலும் மழை பொழிவு எந்த தேதிகள்ல வந்து உங்களுக்கு அறிவிப்புகள் இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடலோர மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும் டிசம்பர் 29லிருந்தே நல்ல ஒரு மழை தீவிரங்கள் படிப்படியாக அதிகரிக்கத் தொடங்கி, ஜனவரி முதல் வாரங்களிலும் ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும். அதனால உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மழை பொழிவுகள், அடுத்த சுற்று மழை எல்லாமே உங்களுக்கு வந்து முன்கூட்டியே அறிவிப்புகள் நம்ம கொடுக்குறோம். அதனால நீங்க வந்து உஷாராகிடுங்க. தேதிகள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்ற டேட்ல மட்டும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. அப்ப என்ன ப்ரோ 28 வரைக்கும் மழையே வராதா அப்படின்னா, மழை வரும். அது ஒரு சாரல் மழை. மிதமான மழையாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில எதிர்பார்ப்புகள் இருக்கு. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல அந்த சாரல் மழை, மிதமான மழைங்கிறது 28ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள். அதைத் தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஜனவரி முதல் வாரங்கள்ல மழை தீவிரம் அதிகரிக்கும். ஏன்னா சென்னையில இப்போ வந்துட்டு எங்களுக்கு லைட்டா வெயில் வருகிறது. அதுக்கப்புறம் வானம் மேகமூட்டமா இருக்கு. சில சமயங்கள்ல சாரல் மழை போல எங்களுக்கு வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க. பனிச்சாரல் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகாலை நேரங்கள்ல நெறைய பேர் வந்து தொடர்ந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க. ஏன்னா இந்த அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்கள்ல பனிப்பொழிவினுடைய தாக்கம் சென்னை பகுதிகள்ல வரும் நாட்கள்ல மேலும் அதிகரிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்போ மழை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனவரி முதல் வாரங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி முதல் வாரத்தில நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகரிக்கும். இந்த டெல்டா மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரை விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு.
சொல்லக்கூடிய தேதிகள மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மாவட்டத்தில எந்த ஊரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லல. ஏன்னா ஒரு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாலே, கண்டிப்பா அந்த மாவட்டம் முழுவதும் கனமழை வரப்போதுங்கிறதுக்காக தான், உங்களுக்கு அந்த மாவட்டத்தின் பெயர மட்டும் இப்ப நம்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல அதுக்குள்ள நெறைய மாவட்டங்கள் நீங்க கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா மாவட்டத்தையும் நம்ம பார்த்துடலாம். நீங்க ஒன்று பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலனா, வேகமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. புயல் சின்னங்கள் பத்தி நெறைய பேர் கேட்குறீங்க. என்ன ப்ரோ பயங்கரமான மழையெல்லாம் வரப்போதா? ஃபியூச்சர்ல 2024 எப்படி இருக்க போது? சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை இப்பவே கேட்க ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்த வருஷம் இதே மாரி தான் ஃப்ளட்டா தான் இருக்க போதா? 2024ல எங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லி நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. கண்டிப்பாக நம்ம வானிலை அறிக்கை நம்ம சொல்லிர்லாம். முதலாவதாக இப்ப வரக்கூடிய மழைய முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு அடுத்த வருஷம் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைலாம் அடுத்த பட்சம். முதல்ல ஜனவரி முதல் வாரத்தில ஒரு மழை காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்ல. ஏன்னா, அத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த முதல் வாரங்கள் பொறுத்தவரைக்கும், ஜனவரி முதல் வாரத்தில தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். டிசம்பர் இறுதியில இப்ப சொன்ன அந்த தேதிகள் 29, 30, 31 தேதிகளிலும் பரவலாக டெல்டா மாவட்டத்தில அந்த மழை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்பப்போ உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்குங்கிற டேட் அனௌன்ஸ்மென்ட் இப்ப நம்ம போயிட்டுருக்கு. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க மாவட்டத்தில மழை வருமா? வராதாங்கிற தகவல நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இப்பவே நமக்கு நெறைய டேட் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் பத்தி நெறைய பேர் மழை வாய்ப்புகள் கேட்டிருந்தீங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில எங்களுக்கெல்லாம் மழை மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்குறீங்க. மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பில்ல. ஆனா இந்த பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் லேசான மழையாக தொடர்ந்து வந்து பதிவாகிட்டே இருக்கும். மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதுரை, திண்டுக்கல்ல வானம் ஓரளவு மேகமூட்டம், பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். ஜனவரி முதல் வாரத்தில கணிசமாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல இந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் ஜனவரி முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும். டிசம்பர் இறுதியில் இருக்கக்கூடிய டிசம்பர் 30 மற்றும் 31 தேதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக ஒரு மிதமான மழையாக தான் எப்பயுமே நமக்கு ஆரம்பிக்கும். எடுத்த உடனே மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா டிசம்பர் இறுதி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில அந்த மிதமான மழையாக தான் பெய்கிறது போல இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கனமழைங்கிறது வெளுத்து வாங்கிரும். ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவு இருக்கு. எங்க ப்ரோ இப்படிதான் மழை மழைன்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயும் பெருசா மழை வந்த மாரியே தெரியலையேன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்காக தான் உங்களுக்கு முன்கூட்டிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்துக்கிட்டு இருக்கோம். மழை வந்து முடிந்த பிறகு இந்த மாவட்டத்தில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தது அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே அறிவிப்புகள் கொடுக்கணும். மக்கள் அலர்ட் ஆகணும். சரியாக மழை வரப்ப மக்கள் தப்பிச்சிரணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால மழை வந்து இப்போ உங்களுக்கு வராம இருக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நோ ரெயின் எங்கேயுமே எங்களுக்கு மழையே சரியா வரமாட்டேங்குது. மழைன்னு தான் சொல்றாங்க. ஆனா பெருசா மழை வரலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த டேட்ல மட்டும் நீங்க அலர்ட்டா இருந்தாலே போதும். மத்தபடி வந்து நீங்க எல்லா டேட்லயுமே வந்து நீங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதனால உங்களுக்கு மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். முன்னெச்சரிக்கையாக இப்பவே இருந்துக்கோங்க. கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பா கனமழை ரொம்ப தீவிரமா தான் இருக்க போது. டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 7 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்பவே நமக்கு கவனமாக இருக்கணும். ஒன்று டெல்டா பகுதிகள் பாதிக்கப்படும். அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியா நமக்கு வந்து அதிகரிக்கும். அதனால கடலோரத்தில இருக்கிறவங்க இந்த வடகிழக்கு பருவமழை முடியிற வரைக்கும், இனிமே அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதங்கள் இருந்தாலுமே, நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது உறுதியா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சிலர்லாம் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, "ஜனவரி மாதம் வரப்போது, வடகிழக்கு பருவமழைலாம் நமக்கு தீவிரம் ஆகாது" அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அப்படி கண்டிப்பா கிடையாது. பருவமழை இனிமே தான் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போது. இதுவரைக்கும் நம்ம சென்னை மற்றும் தூத்துக்குடி தான் பார்த்துருக்கிறோம். இன்னும் கடலூர் மாவட்டங்கள், நாகை மாவட்டத்தில பெருமளவு நமக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்தது கிடையாது. அதனால தான் திருப்பி சொல்றோம். இந்த பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு
இந்த கடலோர மாவட்டங்களை குறித்து இன்னும் விரிவாக நம்ம தொடர்ந்து பேசுறோம். கமெண்ட்ல போட்டிருக்காங்க, "இந்த உள் மாவட்டத்தில என்னதாங்க ஆச்சு? மழை வருமா? வராதா? நாங்க டெய்லி வந்து மழை வருமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை வந்தா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கன்னு" சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உள் மாவட்டத்தில வானிலை எப்படி இருக்குங்கிறத தகவல பல நாளா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. டெய்லி வந்து நீங்க லைவ் பாருங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த டேட்ல சொல்றோம் அப்படிங்கிறது நீங்க தெளிவா கேட்டு போங்க. உள் மாவட்டத்திற்கு கண்டிப்பா மழை கிடையாது. எல்லா பகுதிகளுக்கும் பனிப்பொழிவு தாங்கிற தகவல மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம். அப்ப எங்க ப்ரோ மழை வந்து அதிகமா இருக்கும்னா, டெல்டா மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டங்கள்ல தான் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு அதிகரிக்குமே தவிர, உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு மிக மிக கடுமையான பனிப்பொழிவு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். ஏன்னா கடலோர மாவட்டத்தில எப்படி கனமழை எச்சரிக்கை கொடுக்கிறோமோ, அதே போலவே உள் மாவட்டத்தில இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில வரப்போகிற நாட்கள்ல 14 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதனால உள் மாவட்டத்தில உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கிறனால, பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் உங்களுக்கு உள் மாவட்டங்கள்ல தொடர்ந்து தினமும் எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா, அது பனிப்பொழிவு காரணமே தவிர, மழை பொழிவு கிடையாது. அப்ப எங்கெல்லாம் இந்த மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, டெல்டா கடலோர பகுதிகளும் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் இந்த ஜனவரி முதல் வாரங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவண்ணாமலையிலேருந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலேருந்து. உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் இல்ல. வரும் நாட்கள்ல மழை வந்தா சொல்றோம். ஏன்னா, இப்போதைக்கு உள் மாவட்டங்கள் உங்களுக்கு பனிப்பொழிவு தான். ஏன்னா கமெண்ட்ல ரொம்ப நேரமா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழையாக பெய்யத் தொடங்கி, பின்னர் ஜனவரி முதல் வாரத்தில் ஆங்காங்கே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். கடலொட்டிய பகுதிகள். தொடர்ந்து நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு, சில இடங்கள்ல கனமழையாக உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும். சீக்கிரமா நீங்க லைக் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க வந்து லைக் பண்ணா மட்டும் தான், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம வந்து பார்க்க முடியும். எல்லாருமே நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டுல காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த புயல் சின்னங்களும், காற்று சுழற்சிகளும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம். வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணினால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீங்க தேதிகள் நோட் பண்ணிட்டு, நீங்க மழையிலேருந்து நிச்சயமா தப்பிக்க முடியும். உங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து 24 மணி நேரமும் வானிலை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஏதாவது இருந்தா குடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நெறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இந்த வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ளட் சிச்சுவேஷன் ஏதாவது வர ஃபார்ம் ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தற்போது வரைக்கும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத விட, முதல்ல மழை பொழிவுங்கிறது ஆரம்பிக்கணும். இப்ப டெல்டா மாவட்டத்தில மழை பொழிவு ஆரம்பிச்சிரும் வரும் நாட்கள்ல. அதைத் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரங்கள்ல முதலாவது அந்த கனமழைங்கிறது பெய்யத் தொடங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா? எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரப்போகுதுங்கிறது தான் ஒவ்வொரு நாளுக்கு நாள் உங்களுக்கு அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தற்போதைய சூழ்நிலைப்படி உங்களுக்கு அந்த மழை பொழிவினுடைய தீவிரம் இந்த கடலோரம் மற்றும் டெல்டாவுல அதிகமா இருக்குங்கிற தகவல நம்ம கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே.